பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் தானே தலைவராக இருப்பேன் என்றும் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி பாமக தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக் கொள்ளப் போவதாக கூறிய ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவராக நியமித்தார். 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை குருமூர்த்தி மற்றும் அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் ஏற்கனவே வெளியான நிலையில் இன்று அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த ஆலோசனையின் முக்கியத்துவமாக எதை நாம் பார்க்கலாம்? அபிநயா, குறிப்பாக நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பாக நேரடியாக நாளை மாலை 4 மணிக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளார். இது குறித்தான அறிவிப்புகள் ஏற்கனவே வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை சற்று முன்னதாக அவருடைய இல்லத்திற்கு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளை பல முக்கியமான நிகழ்வுகள் பாஜக சார்பில் நிகழப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்போது நாளை அதிகாரப்பூர்வமாக பேச வாய்ப்பிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்தாலும் கூட தற்போது அதிமுக தரப்பிலிருந்து அதை உறுதிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தற்போது நாளை குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய தலைவர்கள் சந்திக்கக்கூடிய பட்சத்துல அது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக பார்க்க முடிகிறது. அதே போல இரண்டாவது பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில அது குறித்தான ஆலோசனைகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தற்போது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜகவினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் இன்றைய தினம் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திற்கு குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து அறியப்படும் என்று கூறப்படுகிறது. அபிநயா, குருமூர்த்தி மற்றும் அண்ணாமலை ஆலோசனை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். கோவையில் மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுவாமி சித்பவானந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 5ஆம் தேதி பூப்படைந்துள்ளார். இந்த நிலையில் முழு ஆண்டு தேர்வு எழுத பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டு என்று கூறி பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்குள் அனுமதிக்கவில்லை என தெரிகிறது. குறிப்பாக கடந்த 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் மாணவியை பள்ளி படிக்கட்டுகளில் அமர வைத்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வுகளை எழுத வைத்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாய் அதனை வீடியோவாக எடுத்து புகார் அளித்துள்ளார். ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஏஜ் அட்டன் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? ஆ
இந்த நிலையில் மாணவியின் உறவினர்கள் வீடியோ ஆதாரங்களுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் மாதவிடாய் ஏற்பட்டதுடன் அருந்ததியினர் சமூகத்தினர் என்பதில் வெளியில் அமர வைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதவிடாய் ஆயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய தீண்டத்தகாத வகையில் நடத்தும் முறையாக ஒரு தீண்டாமை செயல்பாட்டை நடப்படுத்தி அந்த குழந்தைய பள்ளிக்கு வெளியே தனிமைப்படுத்தி படிக்கட்டில் உட்கார்ந்து அருவருக்கத்தக்க வகையில் அந்த நிர்வாகம் நடத்தியிருக்கு. அதனால் அந்த பெண் தான் போன அந்த தேர்வையும் கூட முழு மனதாக எழுத முடியாத அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க. என் பேத்திக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அதனால் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டோம். என் பேத்தி மட்டும் அருந்ததிய மாணவிங்கிறனால பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே தனியாக உட்கார வச்சு அந்த முழாண்டு தேர்வை அந்த கல்வி நிர்வாகம் எழுத வச்சிருக்கு. எல்லா குழந்தை மாதிரியும் ஒன்றா உட்கார வைக்கல. இது மிகப்பெரிய ஒரு தீண்டாமை கொடுமையாக இருக்குது. புகாரின் அடிப்படையில் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தி மற்றும் கண்காணிப்பாளர் சிவகாமியிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் வடிவேல் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கோவையில் மாதவிடாய் காரணமாக பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த விவகாரத்தில் மாணவியின் தாயார் தான் அவரை தனியாக உட்கார்ந்து தேர்வு எழுத பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டுக் கொண்டதாக பொள்ளாச்சி கூடுதல் எஸ்பி சிருஷ்டி சிங் தெரிவித்துள்ளார். பாப்பா கூட வந்தாங்க. அம்மா அத பாப்பா அம்மா பேரு சந்தியா. அவங்க வந்தாங்க. இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக அலோவ் பண்ணுங்க, இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆயிடும், அதுக்காக தனியாக அலோவ் பண்ணுங்க. அப்புறம் போயிட்டாங்க. அது சேம் நாளே இது பொண்ணும் அது காலில் பெயின் இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு. அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்கு. அந்த இன்சிடென்ட் அங்கே முடிஞ்சிச்சு. சென்னையில் நாளையும் நாளை மறுதினமும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எச்சரித்துள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்று கணித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதீப் ஜான், ஆந்திராவின் ராயல்சீமா மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதியில் இருந்து தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிக்கு அனல் காற்று வீசும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் நாளையும் நாளை மறுதினம் அதிகபட்ச வெப்பம் பதிவாகும் என்றும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று வேலூரில் அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் வாட்டி வதைக்கும் என பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.